சிவா ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சிந்து வலி வேதனையோட சிவாவுக்கு போன் பண்றாங்க. சிவா போனை அட்டன் பண்றாரு. சிந்து சொல்றாங்க, நான் பின்னாடி விறகு எடுத்துக்கிட்டு இருந்த போது கருந்தேலு என்ன கொட்டிருச்சு டாக்டரு. சிவா சொல்றாரு, நான் வீட்டுக்கு வர்றதுக்காண்டி ஏதாவது பொய் சொல்லாத, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், போனை வை. மேல இருந்து கீழே நடந்து வர்றாங்க சிந்து. அத்தைன்னு சொல்லிக்கிட்டே மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அன்னபூரணி வர்றப்ப கருந்தேல் கொட்டிருச்சுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு திருப்பியும் மயக்கமாயிடுறாங்க. அன்னபூரணி அந்த ஊர்ல மருத்துவம் பாக்குறவங்கள வர சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பாக்குறாங்க. சிந்துவோட நாடிய புடிச்சு பாக்குறாங்க. அவங்க சொன்ன மருந்த அன்னபூரணி எடுத்துட்டு வந்து இடிச்சு சிந்துவுக்கு கொடுக்கறாங்க. அன்னபூரணி கிட்ட சொல்றாங்க, விஷம் தலைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருங்கம்மா. ஆறுமுகமும் அன்னபூரணியும் சிந்துவை தூக்கிட்டு போய் அவங்க கார்ல ஏத்துறாங்க. கார வேகமா ஆறுமுகம் ஓட்டிட்டு போறாரு ஆஸ்பத்திரிக்கு. அந்த ஆஸ்பத்திரியில சிந்துவை அட்மிட் பண்ணிடுறாங்க. சிவா சிந்துவை பார்த்துட்டு அன்னபூர்ணி கிட்ட சொல்றாங்க, தேளு கொட்டின உடனே கூட்டிட்டு வராம 1 மணி நேரம் கழிச்சு கூட்டிட்டு வரீங்க. இதுலயே தெரியுது நீங்க சிந்து மேல உள்ள கோவத்துல பழி வாங்கிருக்கீங்கன்னு. அன்னபூரணி சிவா இந்த மாதிரி சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க. சிந்துவை எமர்ஜென்சி வார்டுல வச்சிருக்காங்க. சிவா சிந்துவை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.